Hey, the Kuri logo look kind of similar like a mitochondria. டேய் ஒரு ஐடியா வந்துச்சுடா. உடம்புல கொழுப்பு ஒரு ஆளுக்கு அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக தானே இருக்கணும். ஏன்னா ஃபேட்டு ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஆனால் எதனால வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு லோ எனர்ஜி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்லேருந்து டெய்லி வேணும்னா ஃபாலோ தட்டிக்கோங்க. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா நம்ம உடம்புல எந்தெந்த செல்ஸில் இருக்கோ அந்த செல்ஸ் எல்லாம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லைங்க, அந்த சாப்பாடில் இருக்க எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை நடத்த ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த மைட்டோகாண்ட்ரியா கொழுப்பில் இருக்க செல்ஸில் தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்கு. அதிகமா இருக்கிறது நம்ம லீன் மாஸ் இல்ல நல்ல சதைன்னு சொல்றது. அதுல மேக்ஸிமம் வந்து மசில்ல தாங்க இருக்கு. ஏன் தெரியுமா? நம்ம மசில் வச்சு தானே மூவ் பண்றோம். அண்ட் நம்ம வெயிட்டை தூக்கிட்டு மூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு அதிக எனர்ஜி யூஸ் ஆகும். அதனால நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்க மசில் செல்ஸை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க மைட்டோகாண்ட்ரியா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க சாப்பிட்ற சாப்பாடையும் உங்க உடம்புல இருக்க ஃபேட்டையும் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு அதிகமான அணுக்கள் உடம்புல இருக்கும். இந்த காரணத்தால தான் ஓவர் வெயிட்டா இருக்கவங்களுக்கு அதிக ஃபேட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஃபேட்டை யூஸ் பண்றதுக்கு தேவையான அணுக்கள் லீன் மாஸ் மசிலோ போனோ இல்ல மற்ற ஆர்கன்ஸோட வெயிட் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு டயர்டா இருக்கு. ஸோ நீங்க ஃபேட் லூஸ் பண்ணணும், அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணணும்னா நீங்க மைட்டோகாண்ட்ரியா இருக்க செல்ஸை அதிகமாக்கணும். ஸோ அந்த செல்ஸ்ல ஈஸியா நம்மளால அதிகம் பண்ண முடிஞ்சது மசில் செல்ஸ் தான். 2-3 நாளுக்கு வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணணும், நல்ல 1.6 2 கிராமுக்கு புரோட்டீன் சாப்பிடணும், அண்ட் கேலரி டெபிசிட்ல இருக்கணும். இது நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க எனர்ஜி லெவல் சூப்பரா ஏறும். அதனாலதான் வெயிட் லாஸ் பண்ணும்போது வெறும் டயட்ல மட்டும் இருக்காதீங்கன்னு சொல்றோம். ஏன்னா கொழுப்போட சேர்ந்து உங்க லீன் மாசம் கம்மியாயிரும். அதுக்கப்புறம் வெயிட் கம்மியான அப்புறம் உங்களுக்கு டயர்டா இருக்கும். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்க செல்ஸ் குறைஞ்சு போயிடும். நீங்க ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் வெயிட் தூக்கி எக்ஸசைஸ் பண்ணி உங்க மைட்டோகாண்ட்ரியாவை இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.